திரைப்பட நடிகர் விஜய் அவர்கள் திருச்செந்தூர் திருக்கோயில் வந்துள்ளார்கள். ஏற்கனவே பிற மதத்தினர் கோயிலுக்குள் வரக்கூடாது என்று ஒரு விதி உள்ளது. அது உயர்நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த இருக்கும் ஆலயத்தை மனப்பூர்வமாக நான் நம்புகிறேன் என்று ஒரு கடிதம் எழுதி கொடுத்த பின் வரலாம் என்று ஒரு தீர்ப்பு சொல்லியுள்ளார்கள். அதன்படி வந்ததாக சொல்லுகிறார்கள். சமூக வலைத்தளத்தில் பார்த்தேன், உண்மை எது என்று தெரியாது. ஆனால் திருச்செந்தூர் கோவிலில் பணிபுரியும் நமது திருச்செந்தூரைச் சேர்ந்த திரிசுந்தர்கள் அவர்கள் பூரண கும்ப மரியாதை கொடுத்தார்கள் என்று பத்திரிகை வாயிலாக தெரிந்து கொண்டேன். திருச்செந்தூரில் இருக்கும் முருகனை தவிர வேறு யாருக்குமே பூரண கும்ப மரியாதை கொடுக்கக்கூடாது என்று ஏற்கனவே தீர்மானம் உள்ளது. யாருக்கும் பூரண கும்ப மரியாதை கிடையாது என்று உள்ளது. யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவன் மட்டும்தான் முக்கியம். எந்த ஒரு மனிதன் வந்தாலும் அவருக்கு பூரண கும்ப மரியாதை கொடுக்கக்கூடாது. இது போக அவருக்கு வேல் கொடுத்துள்ளார்கள். வேல் இப்போ ஒரு பெரிய பேஷன் ஆகி போச்சு. வேல் கொடுக்குறாங்க. வெங்கலபாத்திர கடையில் வேல் இருக்கு, உடனே வாங்கி கொடுத்துட்றான். 1200 இருக்கும், வாங்கி கொடுத்துட்றான். அந்த வேல் இருந்தாச்சுன்னா, என் வீட்டில் வேல் இருக்கிறது, வேலில் நான் புனிதமாக நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன், தீபம் பண்ணுறேன். அதனால் வேல் கொடுக்குறது ஒரு முக்கியம் இல்லை. ஆனாலும் இந்த திருச்செந்தூர் கோவில் பிரச்சனை வந்தோம்னா ஒரு முக்கியமாக சொல்கிறேன். திருச்செந்தூர் திருக்கோவில் பணிபுரியும் திரிசுந்தர்கள் இன்று நல்ல ஆண்டவன் அவர்களால் நல்ல வசதியோடு இருக்கார். நாங்கள் எந்த விதமான பொறாமையும் படவில்லை. ஆனால் அவர்கள் இந்து முன்னணிக்கு ஒரே ஒரு கோரிக்கைத்தான் வைக்கிறது. சாதாரண ஒரு ஏழை சாமி எனக்கு விபூதி தாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆள்கிட்ட 5 ரூபாயோ 2 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுப்பார். அப்போது அவங்ககிட்ட எரிஞ்சு விடுறாங்க. என்கிட்ட பல பேர் முறையிட்டிருக்காங்க. திருச்செந்தூரை சேர்ந்தவங்க 2 பேர் முறையிட்டிருக்காங்க. பல பேர் முறையிட்டிருக்காங்க. அதனால் இந்த பத்திரிகைகளாக இந்து முன்னணியில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், திருச்செந்தூரில் இருக்கும் திரிசுந்தர் அவர்கள் திருக்கோயிலை வைத்து மிகவும் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் எந்த பொறாமைப்படவில்லை. நன்றாக இருங்கள், ஆண்டவன் அருளார். ஆனால் வரும் பக்தர்களிடம், அதுவும் குறிப்பாக ஏழை பக்தரிடம் அன்பாக பழகுங்கள் என்றுதான் உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதுதான் முக்கியமான விஷயம். இது போக திருச்செந்தூர் ஆலயத்தில் அந்த இன்னைக்கு செக்யூரிட்டியாக இருக்கட்டும், உள்துறையில் இருக்கிற பணியமையில் இருக்கிறவர்கள் இருக்கட்டும்,